இந்த நாமக்கல் மண்ணிலே எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, குடும்பத்தில் நிலவும் குழப்பங்களுக்கு அதிக காரணம் யார்? கணவன்மார்களா, மனைவிமார்களா, பிள்ளைகளா, இல்லை உறவுகளா, இல்லை குழப்பங்கள் ஏதும் இல்லை, குதூகலமே. ஐயா, தென்னைய வச்சா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர். இத நான் சொல்லியா, அனுபவிச்சவங்க எல்லாம் சொல்றாங்க. கொஞ்சம் அந்த பிள்ளைங்க வளர்ந்து பெருசாயிட்டா எப்படி இருக்குங்கிறீங்க? ஃபேஷன்ற பேர்ல அதுங்க பண்ற அராகச்சத்துக்கு அளவே இருக்காதுங்கய்யா. இந்த ஆம்பளை பிள்ளைங்க இருக்குங்களே, என்ன பண்ணுங்கிறீங்க? 4x3ங்க, 3x4ங்க, கட் பூட்டுங்க, பூட் கட்டுங்க, கார்கோங்க, இப்படி 10 பாக்கெட் வச்சுக்கிட்டு 10 இடத்துல கிழிச்சு விட்டுட்டு அலைங்க. சரி, இதுங்க தான் முழுக்கால் சட்டையோட அலையுதுன்னு பார்த்தா இந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்கே, அது அதுக்கு மேல பட்டியாலாங்குங்க, ஸ்லீவ்லெஸ்ஸுங்க, எல்லாம் லெஸ்லெஸ்ஸா போய் குடும்ப மானமும் லெஸ்ஸா போய் லேசா மானம் காத்துல பறக்குங்கய்யா. எந்த ஒரு அப்பா அம்மாவுமே பெத்த பிள்ளைங்க அரகுறை ஆடை அணியறது விரும்ப மாட்டாங்கய்யா. இந்த காலத்து பிள்ளைங்க எப்படி இருக்காங்கங்கிறீங்க? காஸ்ட்லி மொபைலு, கலர்ஃபுல் பைக்கு, அப்பா பாக்கெட்ல இருக்கிற பணம், இப்படி எடுத்துக்கிட்டு நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், நீ செருப்பால் அடிச்சாலும் காரி காரி துப்புனாலும் தொடச்சுக்கிட்டே தான் இருப்பேன்னு மானங்கட்டு போய் நிற்கிறாயா. இந்த மாதிரி குழந்தைகளால குடும்பத்துல எங்கிருந்தியா குடைச்சல் வரும்? அப்பனை கூப்பிட அருவாலை எடுன்னு பிரச்சனை தானையா வரும். இந்த சகோதரி பேசும்போது ஒரு குடும்பத்திலே பிள்ளைகளால் தான் தொல்லைகள், அவர்கள் தான் குழப்பத்துக்கு காரணமாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகள் இருக்கின்ற குடும்பத்திலே குதூகலம் எங்கே இருக்க முடியும் என்ற அடிப்படையில் பேசினார். ஆனால் சில பிள்ளைகள் சில வீட்டுக்கு நல்ல பேரை வாங்கி தந்து நாட்டுக்கும் நல்ல பேரை வாங்கி தருகிறார்கள். அப்படிப்பட்டவர்களையும் நாம் பாராட்ட வேண்டும். அந்த அடிப்படையிலே மோகன் என்ற ஒரு இளைஞனை மேடைக்கு அழைக்கின்றேன். வாங்க மோகன், வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த மோகன், இவருடைய தந்தை பெயர் கருப்பசாமி, பேப்பர் மில்ல வேலை செய்கிறார். இந்த பையன் ஒரு பெரிய கண்டுபிடிச்சிருக்கிறார். அதாவது இந்த கொசுவத்தி இருக்கு பாருங்க, அந்த கொசுவத்தியை இதுவரைக்கும் பார்த்திருப்பீங்க. எல்லா கொசுவத்தியும் கெமிக்கல் பயன்படுத்தி அதில் வரக்கூடிய புகை நமக்கு புகைச்சலை தருது, எரிச்சலை தருது. நாம் சுவாசிக்கும் போது நம்முடைய நுரையீரலை சென்றது தாக்குகின்றது. ஆனால் இவர் நம்முடைய மண்ணிலே இருக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு, இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கொல்லிமலை இருக்கு பாருங்க, அந்த கொல்லிமலை எடுத்துக்கொண்டால் 400 சதுர மைல் விஸ்தீர்ணத்தில் அங்க மூலிகைகள் விளைகின்றது. நம்மளோட கொல்லிமலையில அது கிட்டத்தட்ட ஒரு மருத்துவ மலை என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு மருத்துவ பொருட்களை, மூலிகைகளை கொண்ட ஒரு மலையாக நம்முடைய கொல்லிமலை இருக்கின்றது. இயற்கையாக இருக்கக்கூடிய மூலிகை பொருட்களை கொண்டு ஒரு கொசுவத்தியை ஒரு உற்பத்தி செய்திருக்கின்றார். இந்த கொசுவத்தியை பயன்படுத்தினா உடல் நலத்துக்கு கெடுதல் இல்லை. அது மட்டுமல்ல, அதில் இருக்கக்கூடிய மனம் ரொம்ப சுகந்தமாக இருக்கிறது, மனதுக்கு இதமாக இருக்கிறது. இவருடைய இந்த கண்டுபிடிப்பை பார்த்துவிட்டு சென்னையை சார்ந்த ஐஐடி பாராட்டி இவருக்கு எல்ராம்ப் என்ற விருதை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த மோகன் சாதனை நிகழ்த்தி இருக்கின்றார். இப்போ இன்னைக்கு உங்க வீட்டில் செயற்கை முறையில் கொசு மருந்து பயன்படுத்திட்டு வருவீங்க. அது அதிகமாக பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா 96.4% வரை சீமனை தான் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 1% நம்ம இந்த கலர் சேஞ்ச் பண்ணுறீங்க லிக்விட் ஒன்றும், இன்னொன்று வாசனை திரவம் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இதனால் நம்ம பயன்படுத்தினா நம்மளுக்கு உடம்புக்கு என்ன கேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல், தலைவலி, அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப மட்டமான இடத்துல படுக்க வச்சு அது மேலே பருத்தி வச்சுருந்தீங்கன்னா அதனால் குழந்தைங்களுக்கு மூச்சு திணறல் கூட வரது சான்ஸ் இருக்குது. இதனால் இவ்வளோ பாதிப்படுறதுனா நம்ம ஏன் இயற்கையில் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால் இப்போ நான் கண்டுபிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா இயற்கை கொசு மருந்து. எப்படி பார்த்தீங்கன்னா சுக்கு, மிளகு, கொத்தமல்லி, வேப்பந்தலை, வேப்பெண்ணெய் இந்த மாதிரி சில மூலிகைகளை பயன்படுத்தி அதை அரைச்சி புளிஞ்ச சாறு எடுத்து தீந்து போன லிக்விடேட்டர் பாட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பயன்படுத்துகிறேன். இப்போது நீங்கள் கடையில் வாங்குகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 65 ரூபா ப்ளஸ் 35 நாளைக்கு தான் வரும். ஆனால் நான் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு வெறும் 20 ரூபா. அப்படின்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது 25 மில்லி. அந்த 25 மில்லிக்கான செலவு வெறும் 3 ரூபா தான். முழுக்க இயற்கை மூலிகைகள்னால உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது 500 நாள் வரும். ஒரே ஒரு சின்ன 25 மில்லி பாட்டில் 500 நாள், 1.5 வருஷம் வரும். இந்த கண்டுபிடிப்பு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது அவங்களுக்கு கடிதம் எழுதியிருந்தேன். சார் என்னை பாராட்டி ஒரு வாழ்த்து கடிதம் அமைச்சிருந்தாங்க. இப்போ இதுக்கு அடுத்தது நீங்கள் ஸ்கூல், காலேஜஸ், சிலிண்டர் குடோன், ஜெயில் இந்த மாதிரி இடத்துலலாம் செல்ஃபோன்ஸ் அலோடு கிடையாது அப்படிங்களா? ஆனால் நம்ம சைலண்ட் மோடில் போட்டு திருட்டுத்தனமாக பயன்படுத்திட்டு இருக்கோம். அதை தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இப்போ அடுத்த ஒரு கருவி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அது மொபைல் ஃபோன் டிடெக்டர்.
எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது அந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஸ்கூல் என்ட்ரன்ஸோ காலேஜ் என்ட்ரன்ஸோ கம்பெனி என்ட்ரன்ஸோ வச்சுட்டிங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகும்போது யாராவது மொபைல் ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இவங்க மொபைல் வச்சுருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு அலாரம் அடிக்கும். ரெண்டாவது அதுலேருந்து வர ரேடியேஷனில் நம்ம மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடும். மூணாவது அந்த சிம் கார்டோட நம்பர் என்னவோ அது வந்து அந்த சிப்பில் இருக்க நம்பரில் ஸ்டோர் ஆயிரும். இப்போ இது வந்து ரெண்டாவது கண்டுபிடிப்பை என்னோட கண்டுபிடிச்சிருக்கேன், இன்னும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. நிச்சயமாக இது நாட்டுக்கும் நலன் தரும், அவரவர் வீட்டுக்கும் நலன் தரும் என்ப கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த இந்த மோகன் என்ற இந்த இளைஞனை சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் மூலம் பாராட்டி கௌரவிக்கின்றோம். பஞ்ச பாண்டவர்கள் படையேறும் கோடி நட்டதும் பெண்ணால, நம்ம இந்திரன் சந்திரன் 2 வயல்களும் கெட்டதும் பெண்ணால, கொள்ளை கொள்ளும் ஒரு வெள்ளை தாஜ்மஹால் வந்ததும் பெண்ணால, பாண்டி மன்னர் அரண்மனை மண்ணோடு மண்ணாகி போனதும் பெண்ணால. ஆமையா, இன்னைக்கு குடும்பத்தில் குழப்பம் வரத்துக்கு யாரு காரணம்னா கட்டிக்கிட்ட மனைவிதாயா. 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சியா. ஒரு பைக்கில் போய் மோதி இருந்தா ஒரு 10 நாளில் எந்திரிச்சிருக்கலாம். ஒரு லாரியில் போய் மோதி இருந்தா கூட ஒரு 2 மாசத்துல எந்திரிச்சிருக்கலாம். ஐயா, ரயில்லையாவது மோதி இருந்தா ஒரு 6 மாசத்துல தெளிஞ்சு வந்திருக்கலாம். ஐயா, கல்யாணங்கிற பேர்ல சண்டாளி என்னை கட்டி வச்சு காலம்பூரா மீள முடியாத துயரத்தில் கொண்டு போய் விட்டாயா இந்த புரோக்கர் பையா. என் பொண்டாட்டி ரொம்ப இறக்க சிந்த உள்ளவையா. ஏன்னா என்னை அடிச்சு விட்டு அவ உட்காந்து அழுவா பாருங்க, தேம்பி தேம்பி அழுவாயா. என்னமோ கல்யாணத்துக்கு முன்னால அமெரிக்கா அதிபரா இருந்தாரு, கல்யாணத்துக்கு போறதுக்கால நாமக்கல் ரோட்ல நாமகிரி கோயில பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு. உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தான் பாரியா மகராசன், கும்பிட்டு படுக்கணும். நீங்க முகத்தை பாருங்க, ராத்திரியில வெளிச்சம் வச்சு பார்த்தா தான் கண்ணுக்கு தெரியும். இந்த கருவாப்பையனுக்கு பொண்ணையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து இத்தனையும் கொடுத்தா தின்னு போட்டு நல்லா சொல்றாரு வாரியம். ஐயா, ரிக்ஷாக்காரனுக்கு வாக்கப்பட்டு ரிச்சான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டா குடும்பத்துல குழப்பம் வராம வேற என்னையா வரும்? ஆட்டோக்காரனுக்கு வாக்கப்பட்டு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டா குடும்பத்துல குதூகலம் அப்படியே கொப்பளிக்குமாயா, குழப்பந்தாயா வரும். நான் பொண்ணு வாக்க போகும்போது என் பொண்டாட்டி எப்படி தெரியுமாயா இருந்தா? சும்மா 6 அடி கூந்தலியா, அவுத்து விட்டு அப்படியே கெண்டக்கால் வரைக்கும் வந்து முட்டும். நான் ஆசைப்பட்டதே அந்த கூந்த மேல ஆசைப்பட்டு தயா அவளை கண்ணாலவே கட்டிக்கிட்டேன். ஐயா, கண்ணாலம் பண்ணி 2 மாசம் தாயா ஆச்சு. என் பாக்கெட்டில் 500 ரூபாயா பணத்தை எடுத்துட்டு போய் பியூட்டி பார்லரில் கொடுத்துட்டு 6 அடி கூந்தலை அப்படியே 1/2 அடி கூந்தலா கட் பண்ணிட்டு வந்துட்டு நிற்கிறாயா. நான் ஆசைப்பட்ட கூந்தலுக்கு கூந்தலும் காலி, என் பாக்கெட்டும் காலியா. இப்படிப்பட்ட பொண்ணுங்கனால குடும்பத்தில் குதூகலம் எங்கேயா வரும்? குழப்பந்தாயா வரும். அண்ணே, பியூட்டி பார்லருக்கு எதுக்கு தெரியுமா போறது? நீங்க நமிதாவையும் திரிசாவையும் பார்த்து போயிடக்கூடாது. 500 ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, அப்படியே மாமா முன்னாடி பவனி வரணுன்றதுக்கு தான் ஐயா. நாங்க நமிதாவையும் திரிசாவையும் தேடி போறதுன்னா எப்பயோ போயிருப்போம். இதுக்கு மேல நாங்க போய் என்னதாயி ஆக போகுது? நமிதாவையும் திருசாவையும் இந்த முகரக்கட்டை பாக்குதா? முதல் கேட்டு வாட்ச்மேனே உள்ளிட மாட்டேன். எங்க வந்த நமிதா மேடத்தை பார்க்கலாம்னு ஓடி போய் கள்ள கொண்டு அடிச்சு போடுவேன். இதுக்கு போய் நமிதாலையும் திருசாலையும் ஏதோ நாங்க வாச்சோம், இதுகளுக்கு வந்து வாக்கப்படுறக்குன்னு. ஐயா, என் பொண்டாட்டிய வீட்டுலதாயா விட்டுட்டு வந்தேன். இவரு ரூபத்துல கிளம்பி இங்கேயோ வந்துட்டாயா, இங்கேயோ வந்துட்டா. இப்படித்தான் ஒரு நாள் என் பொண்டாட்டி என்கிட்ட கேட்டா, ஏங்க சொர்க்கத்துல புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து வாழ முடியாதாம்ல. அடபாவி, அதனால தாண்டி அதுக்கு பேரு சொர்க்கம்னு வச்சிருக்கா. ஆத்த மாட்டாதவனுக்கு 52 கருவாளாம், ஆட தெரியாதவளுக்கு வீதி கோணையாங்கிற கணக்கா? ஐயா, எங்களுக்கு வர புருஷன் கர்ண நாட்டு ஒரு வள்ளலா இருக்கும்னு எதிர்பார்க்கலையா, ஒரு காலி பையனா இருக்க கூட இருந்தா எதிர்பார்க்கிறோம். ஐயா,
இவங்களை குடிக்க வேண்டாம்னு நாங்க சொல்லல. ஆ. அளவா குடிச்சு புட்டு மதிப்பா ஊடு வந்து சேர்ந்தா நாங்க ஏயா இன்னைக்கு மானம் கெட்டு போய் திரியறோம். ஐயா ஆம்பளை எதுக்கியா குடிக்கான்? எது குடிக்கான்? ஆ. காலையில வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது எவ்வளோ குடிக்கானா, சாயந்தரம் வீட்டுக்கு வரணும். ஏன்னா வெளியே பயமே இல்லை, சந்தோஷமா போயிடலாம். சாயந்தரம் வீட்டுக்கு வரணுமேயா, இந்த ராட்சசி கிட்ட போராடணுமேயா. ஒத்தையாளா போனா சமாளிக்க முடியாதையா, ரெட்டையாளா வந்து நிக்கா. ஐயா இன்னைக்கு எங்களுக்கு வாட்சதெல்லாம் எப்படி தெரியுமாயா இருக்கு? உதட்டுல செவப்பு சாயத்தை பூசிக்கிட்டு இருக்கலாவும், கண்கள்ல மைய திட்டிட்டு இருக்கிறவளாவும், கைகள்ல அள்ளி அடிக்கிறவளாவும், இதயத்துல அரக்கியாவும் தான் இருந்துட்டு இருக்கா. இப்படிப்பட்ட மனைவி நலத்தாயா குடும்பத்துல குழப்பம் குழப்பம்னு சொல்லிக்கிறேன். ஐயா எனக்கு 3 அம்மா 1 அப்பா. என்ன குழப்பறேன்னு பாக்குறீங்களா? தெளிவா சொல்றேன். எங்க அப்பாவுடைய 3வது சம்சாரத்தோடைய பொண்ணு தாங்க சார் நான். எங்க அப்பாவுடைய முதல் சம்சாரத்துக்கு ஒரு பையன் இருந்தது. இந்த சொந்தக்காரங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, போய் எங்க பாட்டிக்கிட்ட அவ அதை கொண்டு வரல இதை கொண்டு வரலன்னு சொல்லி கொடுத்து அவங்கள வீட்டுக்கு பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. சரி எவ்வளவு நாள் தான் ஒரு மனுஷன் தனியா இருப்பாரு? 2வதா ஒரு சம்சாரத்தை கட்டினாரு. அந்த அம்மாவும் 2 பசங்களை பெத்து போட்டாங்க. ஒழுக்கம் சரியில்லை, போயிட்டாங்க. 3வதா ஒரு கல்யாணம் பண்ணாரு. நான் பிறந்தேன். முதல் சம்சாரத்தோடைய பையன் இறந்து போயிட்டாங்க. 2வது சம்சாரத்தோடைய 2வது பையனும் இறந்து போயிட்டாங்க. அந்த பையன் இருக்கானே, அவனுக்கு சுயமா புத்தி இல்லைங்க, சொந்த புத்தி தான். சொந்தக்காரங்க என்ன 50 சென்ட் நிலம் 2 ஓட்டு வீடு. என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? உங்க அப்பா அந்த பொண்ணு மேலதான் பாசம் வச்சிருக்காரு, நல்லா படிக்கிறா, நல்லா படிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி சீர்வரிசையெல்லாம் கொடுத்துருவாரு, நீ கடைசியில் ஓட்டாந்தியாண்டா நிற்ப அப்படின்னு சொல்லி எங்க அண்ணாவுக்கு நல்லா ஏற்றி விட்டாங்க. அப்பா சொத்தை கொடு. எங்க அப்பா சொன்னாரு 75,000 ரூபாய் கடன் இருந்தது. தம்பி இப்போ நானே ஒண்ணுமில்லாம தான் இருக்கேன், நீ 75,000 ரூபாய் கடனை கட்டிட்டு சொத்தை வாங்கிக்கோ அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரு. அதுக்கு எங்க அண்ணன் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னால் அதெல்லாம் முடியாது, எனக்கு சொத்து தான் வேணும். சம்சாரம் எப்படி போனா என்ன, இவ என்னை பார்த்து தங்கச்சின்னு ஒரு சின்ன பாசம், அது கூட இல்லாம இவ எப்படி போய் சீரழிஞ்ச எனக்கு என்ன, எனக்கு சொத்து தான் வேணும் அப்படின்னாங்க. இத்தனைக்கும் சும்மா இல்லைங்க சார், மாசம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. எங்க அப்பா இருந்து கொடுக்க மாட்டேன், நீ 75 ரூபாய் கடனை கட்டிட்டு தாராளமா வாங்கிட்டு போ, நானும் ஒரு பிள்ளையை பெற்றிருக்கேன் பார்க்கணும் அப்படின்னாங்க. சொந்தக்காரங்களாம் சொல்லி கொடுத்து எங்க அப்பாவை அடிச்சு போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பாவனால இந்த வலது கையில ஒரு சொம்பு தண்ணி கூட தூக்க முடியாதுங்க சார். எங்க அம்மா தான் கூட இருந்து டெய்லரிங் பண்ணி நான் இது வரையும் படிக்கிறேன்னா அதுக்கு எங்க அம்மா தான் காரணம். திடீர்னு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இந்த பொண்ணை யார் பார்த்துக்குவாங்கன்னு ஒரு வீட்டை என் பேர்ல எழுதி வச்சாங்க. எங்க அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி நவம்பர் 5ஆம் தேதி இறந்தாரு. என்னதான் இருந்தாலும் பையங்கிற முறையில மண்ணுதல்ல எங்க அம்மா போய் கூப்பிட்டாங்க. அதுக்கு அந்த பையன் அந்த நேரத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த நேரத்துல அந்த சொந்தக்காரங்க போய் சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? நீங்க 2 பேரும் கையெழுத்து போடுங்க, அப்பதான் நான் வந்து மண்ணு தள்ளுவேன்னு சொன்னாங்க. அப்பா தவறிட்டாருன்னா அவருக்கு இறுதி சடங்குன்னு ஒரு கடமை செய்யறோம் பாத்தீங்களா, அதுதாங்க சார் முக்கியமான கடமை. அந்த கடமை செய்யறதுக்கு எங்க அண்ணனுக்கு கொடுத்து வைக்கல. எங்க அம்மா கலங்கப்படல, நீயே போய் செய்டி அப்படின்னாங்க. அந்த இறுதி சடங்குக்கு மண்ணு தள்ளணும். அந்த மண்ணு தள்ளுறப்போ ஒரு இப்படி மண்ணை அள்ளி கையில கொடுத்தாங்க சார். அதை அள்ளி போடும்போது என் மனசுல என்ன தோணுச்சு தெரியுமா? எப்பவுமே விளையாட்டு போல சர்வ சாதாரணமா ஒன்று சொல்லுவாரு, என் பொண்ணை நான் பொண்ணுக்கு பொண்ணா பையனுக்கு பையனா வளர்த்துறேன், மற்றவங்களுக்கு வேணா பார்க்கறதுக்கு இது பொண்ணா இருக்கலாம், ஆனா எனக்கு இது பையன் தான் சொல்லுவாரு. அதுக்காக அவர் விளையாட்டு போல சொன்னது அந்த ஒரு நிமிஷத்துல எனக்கு தோணுச்சு, இப்படி அண்ணன் இருந்தோம் யாருக்குமே கிடைக்காத குடும்பம் எனக்கு கிடைச்சதே நான் பெருமைப்பட்டேன் சார். எங்க அண்ணன் எதுவும் செய்ய துணிஞ்சவங்க. எங்க அம்மா என்னுடைய உயிருக்காக என்னுடைய உயிரை பார்த்துக்கிட்டு என்னை இங்க நாமக்கலுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த படத்தை பார்த்தா உங்களுக்குலாம் என்னங்க சார் தோணுது? ஒரு தனியா ஒரு அம்மா ஒரு பொண்ணு தனியா இருக்காங்க. அதே மாதிரி தாங்க சார், என்னதான் வாழ்ந்தாலும் என்னதான் எங்க அப்பா இருக்கையில் நாங்க அவ்வளோ செல்வாக்கா வாழ்ந்தாலும் வரும்போது நாங்க எப்படி வந்தோம் தெரியுங்களா? நான் வாங்கின அந்த ப்ரைஸ் 4 சின்ன தட்டு டம்ளரு என்னுடைய சர்டிஃபிகேட் எங்க அம்மா கட்டின புடவையோட அந்த படத்துல இருக்கிற மாதிரி தாங்க சார் வந்தாங்க. வரியத்தோடையும் வரல. எல்லாரும் சொல்றாங்க குதுகுலன்னு பேசுறதுக்கு வேணா ஒர்க் அவுட் ஆகலாம், ஆனா பிராக்டிகலா பார்த்தா அது ஒர்க் அவுட் தாங்க சார் ஆகும். இந்த இப்பொழுது பேசிய இந்த பெண் தீபா துர்கா ராணி, இவர் 10ஆம் வகுப்பு தேர்விலே
படித்து நிறைய ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்விலே 428 மார்க் வாங்கியிருக்க மதிப்பெண் பெற்றிருக்கின்றார். ஆங்கிலத்தில் முதலிடத்தை பிடித்திருக்கின்றார். இப்படி படித்திருக்கக்கூடிய இந்த பெண் இப்போ அடுத்தது 10ஆம் வகுப்பு பிறகு குரூப் எடுக்கணும்னா சயின்ஸ் குரூப் எடுக்காம சயின்ஸ் குரூப் எடுத்தா 10,000 அதுக்கு பணம் கட்டணும், அது எனக்கு கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போய் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருக்கு. அங்கே கூட இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய நல்ல டீச்சர்ஸ்லாம் கூட, ஏமா இவ்வளோ நல்லா படிச்சிருக்க, நீ வந்து சயின்ஸ் குரூப் எடுக்கலாமே, இப்படி ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கிறேன்னு சொன்னாக்கா என் குடும்ப சூழ்நிலை, எனக்கு தந்தையும் இல்லை, எனக்கு உறவுகளில் இவ்வளவு தொல்லை, நான் எப்படி என் தாய்க்கு சுமையாக இருக்க விரும்பலன்னு எனக்கு இந்த ஆர்ட்ஸ் குரூப்பே போகிறோம், ஏன்னா எனக்கு 10,000 ரூபாய் இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறேன்னு இந்த பொண்ணு சொன்னோன்னே இதை கேட்டவுடன் சன் டிவியுடைய அரட்டை அரங்கமும் SRM யூனிவர்சிட்டியின் சார்பாக இந்த பொண்ணு மீண்டும் அந்த சயின்ஸ் குரூப்பை எடுத்து படிக்க வேண்டும், சயின்ஸ் குரூப்பை எடுத்து படித்து வாழ்க்கையில் நல்ல முறையில் அந்த பொண்ணு நினைத்தது போன்ற ஒரு வாழ்க்கையை பெற வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த கல்வி நிறுவனத்திடம் பேசியிருக்கின்றோம், அவர்களும் அதற்கு ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த பொன், இந்த தீபா துர்கா ராணி என்ற இந்த பெண், அது அந்த பெண் நினைத்ததை போலவே ஆர்ட்ஸ் குரூப்பை விட்டுவிட்டு சயின்ஸ் குரூப்பில் படிப்பதற்கு இந்த 10,000 ரூபாய் இந்த பெண்ணுக்கு அளிக்கப்படுகிறது.